ஹாய்ங்க, நாங்கள் உங்கள் சித்தா விலாகர்ஸ். இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பேட்மேன் அப்படின்ற கேப்ஷன் அண்ட் அது ரிலேட்டடான வீடியோஸ் பற்றி பார்த்துருப்போம். அது கூட பரவாயில்லைங்க, பட் அதையே பெருமையாக சொல்லிட்டு நானும் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்களையும் பார்த்துருப்போம். பட் த ட்ரூத் பிகைண்ட் இன்சோம்னியா. ஆமாங்க, மெடிக்கல் டேர்மில் தூங்காமல் இருக்கிறதுக்கு இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இந்த இன்சோம்னியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், படுக்கவும் தூக்கம் வராமல் பெட்லேயே ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் ஒன், தூங்கும்போது அடிக்கடி முழிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. தேர்ட் ஒன், சீக்கிரமாக அதாவது காலங்காத்தாலே எழும்புறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கும்போது இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன கான்சிக்வன்ஸ் வருது அப்படின்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டமில் அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளோட அட்டென்ஷன் குறையுது. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவரும் குறையுது. நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே ரெகுலேட்டடாக இல்லாததுனால நம்ம நியூரான்ஸ் எல்லாம் ஸ்லோ ஆகிடும். அதனால் நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நம்மளோட ஆக்ஷன்ஸ் அங்கே லோவாக இருக்கும். இதை கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிப்ரெஷன், ஆன்சைட்டி அப்படிங்கிற டிசீஸ் எல்லாமே வந்துடுதுங்க. செகண்ட் ஒன், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஹைப்பர் டென்ஷனையும் உருவாக்குது. இதனால் நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் கூட தேர்ட் ஒன், நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்படைட் ஹார்மோன், அதாவது நம்மளுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் சாப்பிடணும் அப்படின்ற ஹார்மோன் எஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபோர்த் ஒன், நம் இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளோட இம்யூன் செல் அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப லோ ஆகுது. ஃபிஃப்த் ஒன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஆமாங்க, இதில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுலேயும் மேலுக்கு ஸ்பெர்ம் கவுண்டும் அதோட குவாலிட்டியும் ரொம்பவே லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலிட்டி இம்பேர்மெண்ட் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபீமேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இர்ரெகுலராக இருக்கும். இந்த பேட்மேன் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பின்னால் இவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்குதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கவங்க யாராச்சும் நானும் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மண்டை மேலே 2 கொட்டு வச்சுட்டு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைல்.